விஜய் கீழே சீமானம் வராரு. இது 4 முனை போட்டி தான். மெயின் போட்டி அவங்க 2 பேரும், திமுக அண்ணா திமுக அடுத்து இவங்க 2 பேரும் ஓட்ட உடைப்பாங்க. தாவேகா திமுக போட்டியாக இதை மாற்ற விஜய் முயற்சிக்கிறார். களம் அப்படி ஒன்றும் இருக்காது. அதிமுகவை குறைச்சு மதிப்பிடாதீங்க. அதுல அவர் உதயகுமார் சொல்றது உண்மைதான். அவ்வளவு சீக்கிரமா அதிமுகவை நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு விஜய் ஒன்றும் இந்த தேர்தலில் வந்துட முடியாது. அவர் அப்படி முயற்சிக்கிறார். அது ஒன்றும் களம் அப்படி எதிரொலிக்காது. களம் அதிமுக திமுக தான். கீழே அடுத்த கட்டத்தில் விஜயும் சீமானும் நிற்கிறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் எடுத்த சர்வேலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மண்டலங்களில் மேற்கு மண்டலங்கள் தான் அதிகப்படியான வாக்குகள் வருது. நீங்கள் நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருந்தீங்க விஜய் அவர்களுக்கு. மேற்கு மண்டலத்தில் எதனால விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்கு? அதிமுக ஒற்றுமை இல்லாதனாலயா, இல்லைங்கிட்டு திமுக கொஞ்சம் இப்போ செந்தில் பாலாஜினால் அடி வாங்குறதுனாலயா? சார், அதுக்கு என்ன காரணன்றதை பற்றின எனக்கு தகவல் இல்லை. ஆனால் வந்த தகவல்கள் ஒரு 4-5 சர்வேஸை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி எடுத்தது, ஏன் பிஜேபி எடுத்தது, ஏடிஎம்கேவே செங்கோட்டையன் எடுத்தது, அதிமுக பாஜக கூட்டணியால் மேற்கு மண்டலத்தில், அதாவது பாஜக அதிமுக 2 பேரும் பலமா இருக்க மேற்கு மண்டலத்திலேயே பெரிய அளவில் ஒன்றும் அங்கே பலன் கிடைக்கல. அங்கே விஜய் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுது.